வெனிசுலா உலகில் எதற்காக பிரசித்தி பெற்ற நாடாக உள்ளது? ஏ தங்கச் சுரங்கங்கள், பி மிகப்பெரிய எண்ணெய் கையிருப்பு, சி வைரம் உற்பத்தி, டி அணு தொழில்நுட்பம். சரியான விடை பி மிகப்பெரிய எண்ணெய் கையிருப்பு. வெனிசுலா எந்த கண்டத்தில் அமைந்துள்ளது? ஏ வட அமெரிக்கா, பி ஐரோப்பா, சி தென் அமெரிக்கா, டி ஆப்பிரிக்கா. சரியான விடை சி தென் அமெரிக்கா. அமெரிக்காவின் வெனிசுலா கொள்கையில் சமீப காலங்களில் காணப்படும் மாற்றம் இது? ஏ முழுமையான போர் அறிவிப்பு, பி அனைத்து தடைகளும் நிரந்தரமாக நீக்கம், சி எண்ணெய் தேவைக்காக சில தடைகளில் தளர்வு, டி தூதரக உறவு முற்றிலும் துண்டிப்பு. சரியான விடை சி எண்ணெய் தேவைக்காக சில தடைகளில் தளர்வு. அமெரிக்கா வெனிசுலா உறவில் மனித உரிமைகள் தொடர்பாக அதிகம் பேசப்படும் பிரச்சனை எது? ஏ குழந்தை தொழிலாளர், பி கருத்து சுதந்திரம் மற்றும் அரசியல் கைது, சி மத சுதந்திரம், டி இன வேறுபாடு. சரியான விடை பி கருத்து சுதந்திரம் மற்றும் அரசியல் கைது. சமீபத்திய 5G சேவை இந்தியாவில் முதல் முறையாக எந்த நகரங்களில் தொடங்கப்பட்டது? ஏ சென்னை மற்றும் கல்கத்தா, பி மும்பை மற்றும் டெல்லி, சி பெங்களூரு மற்றும் ஹைதராபாத், டி புதுடெல்லி மற்றும் சென்னை. சரியான விடை பி மும்பை மற்றும் டெல்லி. சமீபத்தில் இந்திய நிறுவனமான ISRO எந்த புதிய தொழில்நுட்ப சாதனத்தை விண்ணில் அனுப்பியுள்ளது? ஏ கம்யூனிகேஷன் சேட்டலைட், பி எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட், சி நேவிகேஷன் சேட்டலைட், டி வெதர் சேட்டலைட். சரியான விடை பி எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட். இந்தியாவில் சமீபத்தில் தொடங்கிய டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? ஏ நாட்டில் மின்சாரம் வழங்கல், பி அரசியல் நடவடிக்கைகளை மேம்படுத்துதல், சி அரசாங்க சேவைகள் டிஜிட்டல் மூலம் எளிதாக்குதல், டி வேளாண்மை பயிற்சிகள். சரியான விடை அரசாங்க சேவைகளை டிஜிட்டல் மூலம் எளிதாக்குதல். சமீபத்தில் இந்திய அரசு ஏற்கனவே எந்த துறையில் புதிய டிஜிட்டல் சேவைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது? ஏ வேளாண்மை, பி நிதி சேவைகள், சி கல்வி, டி போக்குவரத்து. சரியான விடை பி நிதி சேவைகள். ஓகே அன்பர்கள், இன்னைக்கான போன வாரம் இந்திய மற்றும் உலக அளவிலான ஜிகே கொஸ்டின்ஸ் முடிஞ்சது. இன்னைக்கு நம்ம பார்த்த கொஸ்டின் எல்லாமே டிசம்பர் கடைசி வாரத்துல இருந்து ஜனவரி 3ஆம் தேதி வரை நடந்த சம்பவங்கள். அதுக்கப்புறம் போன வாரம் தமிழ்நாட்டில் இந்தியாவில் உலகத்தில் நடந்த முக்கியமான சம்பவங்களோட தொகுப்பு ஜிகே கொஸ்டின் ஃபார்மேட்ல கூடிய சீக்கிரம் நாங்கள் அப்லோட் பண்றோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. நம்ம SLM எஜுகேஷன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம மத்திய மாநில அரசு தேர்வுகளுக்கு படிக்கிற மாணவர்களுக்கு நம்ம யூடியூப் சேனல் பத்தி ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நம்ம யூடியூப் சேனலுக்கான லிங்கை நீங்க ஷேர் பண்ணுங்க. நீங்க தொடர்ந்து கொடுக்க போற அந்த ஆதரவுல தான் நம்ம சேனல் மிக அதிகமாக வளர வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கான கொஸ்டின்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி நிகழ்ச்சியை சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.